பிரதீக்ஷா அவங்க பாத்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் மறந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு 4-5 படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. ஆனா கூட எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருப்பாங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஹைதராபாத் தான். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா சரோஜினி தேவி. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். பெரிய செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில கஷ்டப்பட்டு சேர்த்து விடுறாங்க. அதே பள்ளியில பாத்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் படிக்கிறாரு. சித்தார்த் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல மிகப்பெரிய செல்வந்தருடைய பையன். அவங்க அப்பா அம்மா பேரை சொன்னாலே ஹைதராபாத்ல எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பல கோடி சொத்துக்கு அதிபதி. 2002 பிப்ரவரி 23 அந்த நாள் தான் பிரதீக்ஷாவுடைய வாழ்க்கையை தலைகீழா புரட்டி. ஆமா, நீ நாளைக்கு பெங்களூர் போறேல, வரதுக்கு 1 மாசம் ஆகும்ல, ஒரு டிரைவ் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டு திருப்பி இங்கேயே இறக்கி விட்டுறேன், வா போயிட்டு வரலாம் அப்படின்னும் போது சரின்னு சொல்லி அவங்க ஏறி போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா அந்த கார் ஏதோ ஒரு இடத்துல நின்றுருக்கு. சித்தார்த் ரெட்டியோடைய 4 நண்பர்கள் அந்த காருக்குள்ள ஏறி இருக்காங்க. இந்த கார் ஒரு பண்ணை வீட்டுக்குள்ள போய் நின்றுருக்கு. அந்த பண்ணை வீட்டுல கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இடது கை இருக்குல்ல, இதை வச்சு இப்படி அமுக்குனதுக்கான தடயங்கள், மார்பகங்கள், வயிறு, தொடை, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த காயங்கள் இருந்திருக்கு. பிரதீக்ஷா அம்மா சொல்ற விஷயங்களுக்கு ஆதாரங்கள் கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா 2002 சிசிடிவி எல்லாம் பெருசா அவைலபிள் இல்லை. அதனால தடயங்கள், துப்புகள் பெருசா கிடைக்காதனால. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்தில் ஒரு நியூஸ் சார், அதில் 24 வருஷமா ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுவும் அந்த பொண்ணு ஒரு முன்னாள் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கேட்கும் போது இன்னும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பிரதீக்ஷா அவங்கள நான் சின்ன வயசுல எப்போ பாக்குறேன்னா சார், கேடிவில விஜயகாந்த் சாரோட படம் போயிட்டு இருக்கு, அதுல அவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவங்களா இவங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்காகவும் சர்ப்ரைஸாகவும் நடந்தது. என்னதான் சார் நடந்தது அவங்க வாழ்க்கையில? பிரதீக்ஷா அவங்க பாத்தீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் மறந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு 4-5 படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. ஆனா கூட எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருப்பாங்க. நல்ல ஒரு ஹோம்லியான லுக்கு பிரதீக்ஷாக்கு. அது அவங்க நடிச்ச முதல் படம் தமிழ்ல என்னன்னா மனுநீதிங்கிற படம். அது முரளியோட நடிச்சாங்க. தம்பி ராமையா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துலதான் பிரதீக்ஷா தமிழ்ல முதல்ல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் குடும்பம்னு ஒரு படம் பிரபுவோட நடிக்கிறாங்க. சவுண்டு பார்ட்டி அப்படின்னு சத்யராஜோட நடிக்கிறாங்க. தவசி விஜயகாந்தோட நடிக்கிறாங்க. கடல் பூக்கள் பாரதி ராஜாவுடைய டைரக்ஷன்ல அந்த படம் நடிக்கிறாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள், நல்ல படங்கள், அதாவது எல்லாமே பாருங்களேன் நல்ல படங்களா இருக்கு. பிரதீக்ஷா தமிழ் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப ஹோம்லியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பிரதீக்ஷா யார் அப்படின்னா, இந்த பிரதீக்ஷா பாத்தீங்கன்னா அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஹைதராபாத் தான். பூர்வீகம் தெலுங்கானா தான். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா சரோஜினி தேவி. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு, கிருஷ்ணான்னு ஒரு சின்ன பையன் இருக்காரு. அந்த காலகட்டங்கள்ல அவங்க அப்பா, பிரதீக்ஷாவோட அப்பா பிரதீக்ஷாவுடைய 3 வயசு இருக்கும்போது பிரதீக்ஷா அப்பா காலமாயிடுறாரு. அவங்க அம்மா தான் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு பிரதீக்ஷா அவங்க தம்பி எல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது பிரதீக்ஷா நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைச்சு ஸ்கூல் டீச்சர்ல ஒரு எஜுகேஷனை பத்தி அவங்க நல்லா தெரியும். அதனால ஹைதராபாத்ல இருக்கிறதுலயே ஒரு பிரபலமான பெரிய செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில பிரதீக்ஷா கஷ்டப்பட்டு சேர்த்து விடுறாங்க, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. சோ உங்க 11th ஸ்டாண்டர்ட்ல அந்த பள்ளியில சேர்றாங்க. அதே பள்ளியில பாத்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் படிக்கிறார். அவர் பிரதீக்ஷாவோட கிளாஸ்மேட். 11th சித்தார்த் ரெட்டி பிரதீக்ஷா 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க, ஒன்னா படிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பருவம், அதாவது அந்த பிளஸ் 1 பாத்தீங்கன்னா டீனேஜ், அது 2 பேருக்குள்ள ஒரு காதல் மலருது. ரொம்ப அடுத்தடுத்து தொடர்ந்து இவங்க பல இடங்கள்ல சந்திக்கிறது, பேசுறது, இப்படி காதல் தொடருது. சித்தார்த் ரெட்டி யார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? சித்தார்த் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல மிகப்பெரிய செல்வந்தருடைய பையன், மிக பெரிய செல்வந்தருடைய பையன். அதாவது அவங்க அப்பா அம்மா பேரை சொன்னாலே ஹைதராபாத்ல எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு பல கோடி சொத்துக்கு அதிபதி. அதே நேரத்துல பணபலம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் பலம், படைபலம் எல்லாமே உள்ள ஒரு பெரிய செல்வந்தருடைய ஒரே வாரிசு சித்தார்த் ரெட்டி. சோ இவங்களுடைய காதல் அதை பாத்தீங்கன்னா தொடருது.
ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்றாரு ஹைதராபாத்ல. பிரதீக்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர்ல வந்து ஜாயின் பண்றாங்க அதே ஹைதராபாத்ல. ரெண்டு பேரும் வேற வேற கல்லூரியில படிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அடிக்கடி காஃபி ஷாப் போறது, பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, தியேட்டருக்கு போறது, ஜாலியா சுத்துறது, இது எல்லாமே எனக்கு ஒரு காதலர்கள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஆமா அந்யூன்யமா இருக்காங்க. இந்த ஒரு கல்லூரி காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா பிரதீக்ஷா வந்து ஒரு டிவி ஷோ, ரியாலிட்டி ஷோக்கு வந்து ஒரு விண்ணப்பம் போடுறாங்க. அதாவது கலந்துக்கிறதுக்காண்டி ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க. அதுல போய் அவங்க கலந்துக்கிறாங்க. அந்த ஷோல பாத்தீங்கன்னா மிஸ் லவ்லி ஸ்மைல் அப்படின்ற ஒரு பட்டம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதல் பரிசு வாங்குறாங்க. அது அந்த டிவி ஷோ வந்து ரொம்ப பிரபலமாகுது. அதாவது ஹைதராபாத் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாகுது. அந்த ஷோ ரொம்ப பேசப்படுது. அந்த ஷோல பிரதீக்ஷாவை பார்த்த பல சினிமா பிரபலங்கள், இயக்குனர்கள் பிரதீக்ஷா வந்து படத்துல நடிக்க வைக்கலாம் போலயே, ரொம்ப நல்லா இருக்காங்களே, ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்காங்களே, வித்தியாசமா இருக்காங்க, ஹோம்லியா இருக்காங்க. உண்மையுமே பிரதீக்ஷா பாத்தீங்கன்னா ஹோம்லியா இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப தன்மையா இருப்பாங்க. ஆமா, லட்சணமா இருப்பாங்க. சோ இப்படி ஒரு கேரக்டரா இருக்கிறதுனால படத்துல நடிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி நடக்குது. அப்படிதான் பாத்தீங்கன்னா பிரதீக்ஷா அம்மாட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்க மகளுக்கு வந்திருக்கு, நீங்க அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த பட வாய்ப்பு என்ன அப்படின்னா மோகன் பாபு, தெலுங்குல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஹீரோ, அவரோட ஜோடி போட்டு நடிக்கிறதுக்கு பிரதீக்ஷாக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சோ அதை அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல அவங்க படிச்சிட்டு இருக்காங்க, அது இல்லாம சினிமாலாம் எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத தொழில், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவி ஷோல கலந்துக்கிட்டாங்க, அதோட போதும், சினிமா வேணாம் அப்படின்னு மறுக்கிறாங்க. ஆனா அந்த தயாரிப்பு நிறுவனம், இயக்குனர் எல்லாம் சேர்ந்து, இல்லம்மா பிரதீக்ஷா வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹோம்லி லுக் இருக்குமா, சினிமா துறையில வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பிரபலமான ஒரு நடிகையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய எதிர்காலம் வந்து பிரதீக்ஷாக்கு வந்து காத்திருக்கு, அதனால நீங்க ஒரு படம் நடிக்கட்டுமே பார்க்கலாம் அப்புறம் அப்படின்னும் போது சரி அப்படின்னு வந்து அரை மனதோட வந்து சம்மதிக்கிறாங்க. அந்த படம் வந்து படப்பிடிப்பு நடக்குது, ரிலீஸ் ஆகுது, ஹிட் ஆகுது. அப்புறம் நிறைய படங்கள் வர ஆரம்பிக்குது. அதாவது தெலுங்குலயே பாத்தீங்கன்னா பிரதீக்ஷாக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. தமிழ்லயுமே பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. பிரதீக்ஷா வந்து தமிழ் தெலுங்குல ரெண்டு ஃபீல்ட்லயுமே வந்து பிரபலமான ஸ்டாரா மாறிட்டு வராங்க. ஸ்டார் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாரா அவங்க வந்து மாறிட்டு வராங்க. அடுத்தடுத்த படங்கள் நல்ல நல்ல படங்களா அவங்களுக்கு அமைஞ்சிட்டு வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் பிரதீக்ஷாவுடைய அம்மாக்கு பிரதீக்ஷாவுடைய காதல், அதாவது சித்தார்த் ரெட்டியோட ஒரு காதல் இருக்குங்கிறது தெரிய வருது. அப்ப பிரதீக்ஷாவை கூப்பிட்டு கேக்குறாங்க, என்னம்மா இப்படி ஒரு காதல் இருக்குன்னு சொல்றாங்களே, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லும் போது அவர் சித்தார்த் ரெட்டின்னு ஒருத்தரை காதலிக்கிறாங்களேமா, உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. உண்மையா அப்படின்னும் போது, ஆமாமா நான் வந்து பிளஸ் ஒன்ல இருந்தே காதலிக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க அம்மா வந்து யார் அந்த பையன் அப்படின்னு கேக்குறாங்க. ஷாக் ஆகல. சரி மகள் ஏதோ காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த பையன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பிரதீக்ஷா சொல்றாங்க, அந்த அவங்க அப்பா அம்மா பேரை சொல்றாங்க. அவங்க அப்பதான் ஷாக் ஆகுறாங்க. நம்ம இது நீங்க ஹைதராபாத்லயே மிகப்பெரிய ஒரு குடும்பம், அவ்வளவு பெரிய செல்வந்தர்கள், அரசியல் பணம் எல்லாமே இருக்கிற ஒரு குடும்பத்து ஒரே வாரிசை நீ காதலிக்கிற, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, நம்மளுடைய அந்தஸ்து என்ன, நான் ஒரு டீச்சரா இருந்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கிட்டு வந்துட்டு இருக்கேன், ஒரு தம்பி இருக்கான் படிக்க வைக்கணும், நம்ம ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களும் மிகப்பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க, இது எப்படிமா சரியா வரும், இது வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க மகள்கிட்ட. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காதல் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சோ இந்த பாயிண்ட் அவங்க சொன்னோன்னா பிரதீக்ஷா அம்மா படிச்சவங்க தானே, அதனால புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்ல, இப்போ வந்து நிறைய படங்கள் உனக்கு வந்துட்டு இருக்கு, நீ நடிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ வந்து கேரியர் அடுத்தடுத்து டெவலப் ஆயிட்டு இருக்கு, இப்ப இந்த காதல் அது அப்படியே ஒரு பக்கம் போட்டோம், கல்யாணத்தை பத்தி அப்புறம் யோசிப்போம், 2-3 வருஷம் ஆகட்டும், நீ சித்தார்த்துங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வர சொல்லு, நீ பார்க்க சொல்லு அப்படின்னா அவரும் வந்து உங்க அம்மா பாக்குறாரு. பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, சித்தார்த் நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, யூஎஸ்ல போய் நீங்க எம்எஸ் படிங்க, பிரதீக்ஷா வந்து படங்கள்ல நடிக்கட்டும், ஒரு 2-3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் குடும்பமும் உட்கார்ந்து பேசி சம்மதம் வாங்கி இந்த கல்யாணத்தை பண்ணலாம். இப்போதைக்கு இது வந்து கல்யாணம் அந்த அளவுக்கு நீங்க போகாம காதலர்கள் அந்த அளவுக்கு நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. 2 பேருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீட்டான டிஸ்கஷன். இந்த காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி இவருடைய காதல் பிரதீக்ஷாவோட இருக்கு இல்லையா, அத அவங்க வீட்டுல சொல்றாரு. இந்த மாதிரி வந்து பிரதீக்ஷான்னு ஒருத்தவங்களை நான் காதலிக்கிறேன் அப்படின் போது அவங்க வீட்டுல யாரு என்ன, இந்த பிரதீக்ஷா இங்க எப்படி கிளாஸ் நடந்துச்சோ அதே மாதிரி அங்க கேக்குறாங்க. அப்ப சொல்றாரு ஒரு நடிகை அப்படிங்கிறாரு.
அவங்க என்ன சொல்றாங்க, எந்த காலத்திலயும் ஒரு நடிகையை நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வரவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல, அனுமதியே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா பயங்கரமா தர்க்கம் பண்றாங்க. இந்த காதலை ஏத்துக்கல, சித்தார்த் ரெட்டி வீட்டுல ஏத்துக்கல. பிரதீக்ஷா அம்மா இது சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனா அங்க அந்த காதலை சுத்தமாவே ஏத்துக்கல. ஆனா சித்தார்த் ரெட்டி பிரதீக்ஷா இல்லாம வாழ முடியாது, பிரதீக்ஷா இல்லைன்னா நான் இறந்துருவேன், அந்த அளவுக்கு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்றாரு. இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காதலுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம், சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அவங்க சொல்றாங்க. இதான் இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர் எப்படியாவது பிரதீக்ஷாவை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க அம்மா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிடலாம், சம்மதம் வாங்கிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. சித்தார்த் ரெட்டி முயற்சி பண்றாரு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிரதீக்ஷாக்கு ஒரு கன்னட படத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கன்னட படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆல்ரெடி தெலுங்குல நடிக்கிறாங்க, தமிழ்ல நடிக்கிறாங்க. இப்ப கன்னட பட வாய்ப்பு வந்திருக்கு. முதல் கன்னட பட வாய்ப்பு ஒரு பெரிய ஹீரோவோட ஹீரோயினா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த நேரம் இந்த வாய்ப்பு அதாவது நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேதியோட நான் சொன்னாதான் அது சரியா வரும். என்ன அப்படின்னா 2002 பிப்ரவரி 23 அந்த நாள் தான் பிரதீக்ஷாவுடைய வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போடுது. அதாவது பிரதீக்ஷாவே இல்லாம பண்ணக்கூடிய ஒரு நாளா இந்த பிப்ரவரி 23, 2002 மாறுது. இங்க என்ன நடக்க வேண்டியது என்ன பிளான் என்ன அப்படின்னா, அதாவது 2002 பிப்ரவரி 24 அதிகாலையில காலையில 7 மணிக்கு ஹைதராபாத்ல இருந்து பிளைட்ல பிரதீக்ஷாவும் பிரதீக்ஷா அம்மாவும் கிளம்பி பெங்களூருக்கு 9 மணிக்கு போய் ரீச் ஆகி 10 மணிக்கு அந்த கன்னட படத்துல ஷூட்டிங்ல நடிக்கணும். அன்னைக்குதான் அந்த கன்னட படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங்க. இதுதான் ஆல்ரெடி இருக்கிற பிளானு. இந்த கன்னட படத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க, அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த கன்னட பட தயாரிப்பு நிறுவனம் பாத்தீங்கன்னா பிரதீக்ஷாவுக்கும் அம்மாவுக்கும் அது பிப்ரவரி 24, 2002 அதிகாலையில ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் போறதுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த நாள் ஒரு நாள் முன்னாடி 2002 பிப்ரவரி 23 அன்னைக்கு பிரதீக்ஷாவோட லைஃபே டோட்டலா அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னா, அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது ரெண்டு விதமா பேசப்படுது. ஒரு வருஷம் என்ன அப்படின்னா, இது ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி பிரதீக்ஷா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. ஒரு கோணம், அந்த வழக்குல இப்படி ஒரு கோணம் இருக்கு. இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா பிரதீக்ஷாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தற்கொலை கிடையாது, என்னோட மகள் கோலை கிடையாது, இது ஒரு கேங் ரேப், திட்டமிட்ட கொலை அப்படின்றது பிரதீக்ஷா அம்மா சொல்றாங்க. பிரதீக்ஷா அம்மா இதுக்காண்டி பாத்தீங்கன்னா 24 வருஷமா சட்ட போராட்டங்கள் பண்றாங்க. சோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ரெண்டையுமே நம்ம பார்ப்போம். அதாவது இந்த தற்கொலைன்னு சொல்றாங்களா, அது என்னன்னு பார்ப்போம். கொலைன்னு இவங்க என்ன சொல்றாங்கிறது இது வேற ட்ராக், இது என்னன்னு பார்ப்போம். அப்படி இந்த தற்கொலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிப்ரவரி 23, 2002 அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதீக்ஷா அவங்க வீட்டுல அவங்க அம்மாவோட சாயந்தரம் 4 மணிக்கு சாதாரணமா காஃபி சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அம்மா நான் பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், பியூட்டி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், நாளைக்கு அந்த பெங்களூருக்கு போகணும், அந்த கன்னட படத்துல நடிக்கணும் இல்லையா, இன்னைக்கே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க நாளைக்கு பெங்களூர்லயே போய் இதெல்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்னும் போது பிரதீக்ஷா சொல்றாங்க, போனவனே காலையில 10 மணிக்கு ஷூட்டிங்ல நடிக்கணும் இல்லமா, இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னும் போது சரி சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய பெரியப்பா பொண்ணு அங்க அவங்க வீட்டுலதான் இருக்காங்க, அக்காவை துணை கூட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. பெரியப்பா பொண்ணு பிரதீக்ஷா 2 பேரும் அவங்க அம்மாட்ட நாங்க போயிட்டு ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லர் கிளம்பி போறாங்க. அதுதான் அவங்க அம்மா பிரதீக்ஷாவை கடைசியா உயிரோட பாக்குறது. அதுதான் அவங்க அம்மா பிரதீக்ஷாவை கடைசியா உயிரோட பாக்குறது. நேரம் பிரதீக்ஷா அவங்க அக்கா 2 பேரும் பியூட்டி பார்லர் போறாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பிரபலமான பெண்கள் அழகு நிலையத்துக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிரதீக்ஷா சர்வீஸ் எடுக்கிறதுக்காண்டி அந்த ரூமுக்கு போறாங்க. அவங்க பெரியப்பா பொண்ணு ரிசப்ஷன்ல உட்காந்துருக்காங்க. இது பிரதீக்ஷா இந்த பியூட்டி பார்லர்ல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பியூட்டி பார்லருக்கு சித்தார்த் ரெட்டி வராரு. இந்த பெரியம்மா பொண்ணை பார்த்து கேட்கிறாரு, எங்க பிரதீக்ஷா அப்படின்னு கேட்கிறாரு. பிரதீக்ஷா உள்ள சர்வீஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பியூட்டி சர்வீஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்ப அவர் ரிசப்ஷன்ல உட்கார்றாரு. ஏன்னா அது ஒரு லேடிஸ் பியூட்டி பார்லர், உள்ள போக முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எல்லா சர்வீஸும் முடிஞ்சு பிரதீக்ஷா வெளில கதவை திறக்கும் போது பாத்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டி சேர்ல இருந்து எந்திரிக்கிறாரு. பிரதீக்ஷா சித்தார்த் ரெட்டியை பார்த்தோன்னா, இன்னும் சித்தார்த் இன்னும் இங்க அப்படின்றாரு. உன்னை பார்க்க தான் வந்தேன், ஏன் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா பேசுறாங்க. காதலர்கள் ஜாலியா அப்படியே ஹக் பண்ணிட்டு, என்ன திடீர்னு சர்ப்ரைஸா வந்திருக்கு அப்படின்னா,
ஆமா நீ நாளைக்கு பெங்களூர் போறேல, வரதுக்கு 1 மாசம் ஆகும்ல, அதுக்கப்புறம் 1 மாசம் உன்னை பார்க்க முடியாது இல்ல, சும்மா ஜாலியா ஒரு காஃபி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு திடீர்னு கிளம்பி வந்துட்டேன், பார்க்கணும் போல இருந்துச்சு வந்துட்டேன், வரக்கூடாதா அப்படின்னா தாராளமா வரலாம், ஆனா நான் நாளைக்கு வந்து உடனே போகணுமே அப்படிங்கிறாங்க இவங்க. என்ன ஒரு ½ அன் அவர் ஒரு டிரைவ் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டு திருப்பி இங்கேயே இறக்கி விட்டுறேன், உங்க அக்காவை இங்கேயே இருக்க சொல்லு, வா போயிட்டு வரலாம் அப்படின்னும் போது சரின்னு சொல்லி காதலன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏறி போறாங்க, அவங்களோட சித்தார்த் ரெட்டியோட போறாங்க. சித்தார்த் ரெட்டி லாங்கா டிரைவ் போறாரு. அந்த டிரைவ் போயிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா பிரதீக்ஷாக்கு ஒரு போன் வருது. அது எப்படின்னா ஒரு தெலுங்கு பட தயாரிப்பு நிறுவனத்துல இருந்து போன் பண்றாங்க. அவங்க போன் பண்ணி இந்த மாதிரி வந்து 10 நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆடிஷனுக்கு வந்திருந்தீங்களா ஒரு படத்துக்கு ஹீரோயினா, அந்த படத்துல நீங்க வந்து ஹீரோயினா செலக்ட் ஆயிட்டீங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு டைரக்டர் உங்களை மீட் பண்ணணுங்கிறாரு, வர முடியுமான்னு கேட்கறாங்க. பிரதீக்ஷா சொல்றாங்க, நான் நாளைக்கு காலையில 7 மணிக்கு வந்து பெங்களூர் போறேன் வேற ஒரு கன்னட படத்துக்கு, ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோக்ராம், நாளைக்கு வர முடியாது, இன்னைக்கு 8:30 9 மணிக்குள்ள வரலாமா பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாரு, ஓகே இன்னைக்கு வாங்க டைரக்டர் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கேட்டோன்னா பிரதீக்ஷாக்கு பயங்கர சந்தோஷம். சித்தார்த் ரெட்டி சொல்றாங்க, இன்னொரு தெலுங்கு படம் ஹீரோயினா கமிட்டா இருக்கேன், சூப்பர், இன்னொரு படம் கிடைச்சிருக்கு, இப்போ ஒரு கன்னட படம், இப்போ ஒரு தெலுங்கு படம், பெரிய ஹீரோயினா வந்து அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தை சொல்லுவாங்க. அவனும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வண்டி டிரைவிங்லேயே இருக்கு. இதை உடனே போன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் போனோம்ல, செலக்ட் ஆயிருக்கேன், நான் என்ன பண்றேன்னா வீட்டுக்கு வந்துட்டு போறதுனா லேட் ஆகும், நான் வந்து அக்காவை பியூட்டி பார்லர்ல கூட்டிட்டு நான் போயிட்டு வந்து அந்த ஆடிஷன் அந்த டேரக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஓகேமா பார்த்து போயிட்டு வான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இதுதான் அவங்க அம்மா பேசுறது, கடைசியா பேசுறது, பார்த்தது வீட்டுல இருந்து கிளம்பும் போது பேசுறது இப்பதான். இந்த காலோட பிரதீக்ஷா கிட்ட அவங்க அம்மா பேசவே இல்லை. உடனே இந்த போனை கட் பண்ணிட்டு இம்மீடியட்டா பிரதீக்ஷா வந்து அவங்க அக்கா பியூட்டி பார்லர்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு போன் போடுறாங்க. போன் போட்டு அந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கு, நம்ம போகணும், இப்ப நான் ஒரு ½ அன் அவர்ல சித்தார்த் ரெட்டியும் நானும் வந்துருவோம், நீ ரெடியாரு, நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போனை டிஸ்கனெக்ட் பண்றாங்க. சித்தார்த் ரெட்டியோட கார் வந்து லாங்கா போகுது, ஹைதராபாத் அவுட்டர்ல போகுது. அப்ப அவங்க கேக்குறாங்க, எங்க போற சித்தார்த், என்னமோ காஃபி சாப்பிடணும்னு, நான் வர ஒரு கம்பெனிக்கு போய் பார்க்கணும் டைரக்டரை, அது இல்லாம நான் பேக் பண்ணல, பாதி பேக்கிங் தான் இருக்கு, காலையில 7 மணிக்கு ஃபிளைட் இருக்கு, சீக்கிரமா போகணும், எங்க போற அப்படின்னும் போது ஒரு ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போலான்னா நீ எங்கன்னு கேட்டுட்டே இருக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அப்படியே ஒரு எப்படி சொல்றது ஒரு ரோட் சைடு அப்படி மெதுவா பார்க் பண்றாரு, ஹைவேல பார்க் பண்றாரு. என்ன இங்க பார்க் பண்ணிருக்க அப்படின்னா சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சித்தார்த் ரெட்டி வந்து ஓபன் பண்றாரு, என்னன்னா இந்த மாதிரி வந்து இப்பதான் வந்து எங்க அம்மாக்கும் எனக்கும் பயங்கர சண்டை, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். முடியவே முடியாது, நீ செத்தாலும் பரவாயில்ல, நீ பிள்ளையா எங்களுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்க பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அப்பா வந்து கொடுக்க மறுக்கிறாங்க. உன்னை விட்டுட்டு என்னால வாழ முடியாது, நீ இல்லாம நான் வாழ மாட்டேன், நான் சாக போறேன் அப்படிங்கிறாரு. இவங்க பயங்கர ஷாக், என்ன சித்தார்த் சொல்ற, சாக போறேன் அது இதுன்னு உளறிட்டு, என்ன அவசரம், எங்க அம்மா தான் சொன்னாங்கல்ல நான் நடிக்கிறேன், நீ படி எல்லாம் முடி அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு, நீ உன்னை அடைய முடியாது, உன்னை உன் கூட வாழ முடியாதுங்கிற மாதிரி எனக்கு மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சு, அதனால வந்து நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நான் வந்து சாக போறேன், நீ வந்து என் கூட சாகிறதுனா சாகு, இல்லைன்னா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படிங்கிறார் சித்தார்த் ரெட்டி பிரதீக்ஷாட்ட. பிரதீக்ஷா கேட்டு ஷாக் ஆகுறாங்க, என்ன சித்தார்த் என்ன பேசுற, படிச்ச மாதிரியா பேசுற, என்ன நமக்கு 2 பேருக்குமே எதிர்காலம் இருக்கு, நம்ம 2 பேரும் காதலிச்சிருக்கிறோம், +1ல இருந்து ரொம்ப சந்தோஷமா கிட்டத்தட்ட 6-7 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கிறோம், நீ வந்து இப்ப திடீர்னு சாவுதான் முடியுங்கிற மாதிரி வந்து பேசுற, எப்படி சரியா வரும் அப்படின்னு. இல்ல நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு கிளாஸ் எடுத்து பெப்சியை வந்து ஊத்துறாரு. பாதி பெப்சியை ஊத்தி பேக்கெட்ல இருந்து ஒரு விஷ பாட்டில் எடுக்கிறார், பாய்சன் எடுத்து அதுல பாதியை வந்து இந்த பெப்சியில கலந்துட்டு மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணி நான் அப்படின்றது மிக்ஸ் பண்றாரு. அதை வந்து பிரதீக்ஷா பார்த்துட்டு, என்ன சித்தார்த் என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க விஷம்லாம் கொண்டு வந்திருக்க, நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கியா, திட்டமிட்டு தான் வந்திருக்கியா, அப்ப இவ்வளவு தூரம் அதுக்கு தான் வந்தியா, ரொம்ப அவுட்டருக்கு வந்தியா அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், வேண்டாம், இது இந்த முடிவு நல்ல முடிவு இல்லைன்னு ஆர்கியூ பண்றாங்க. இல்ல நீ வந்து என் கூட சாகிறதா இருந்தா செத்து போலாம், 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்து சொர்க்கத்துல நம்ம சேர்ந்துக்கலாம், இல்லைன்னா நான் மட்டும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சிப் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிச்சோன்னு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏன்னா ஃப்ரெண்டு தானே, என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க, எமோஷன் ஆகுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இன்னொரு சிப் குடிக்கிற, நீயும் நானும் சேர்ந்து சாகலாமா இல்ல நான் சாகிறதா நீ முடிவு பண்ணு அப்படின்னோட எமோஷன், அதாவது அந்த ஒரு பாயிண்ட் எமோஷன், அந்த பேச்சு அந்த டிராமா எல்லாமே எமோஷனலா இருக்கிறதுனால பிரதீக்ஷா என்ன செய்யறாங்கன்னா
நீ இல்லாம நான் மட்டும் உயிரோடு இருப்பேன் நீ நினைக்கிறியா? நம்ம காதலை நீ வந்து அந்த அளவுக்கு கேவல கொச்சப்படுத்துறியா, சந்தேகப்படுறியா? நீ இல்லைன்னா நான் எதுக்கிட்டா இருக்கேன், நானும் சாகுறேன், எனக்கு விஷத்தை ஊத்து அப்படின்னோடனே இன்னொரு கிளாஸ்ல பெப்சியை ஊத்தி பாதி விஷத்தை அதை ஊத்தி பிரதீக்ஷா கையில கொடுக்குறாங்க. பிரதீக்ஷா வந்து பாத்தீங்கன்னா கோவம், பயங்கரமான கோவம். தான் சொல்றத காதலன் கேட்கலையே அப்படிங்கிறது ஒரு பக்கம். உண்மையான காதல் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான காதல், ரெண்டு பேருமே எப்படியாவது வந்து ஒன்னா சேரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க போற காதலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி கொஞ்சம் விஷம் குடிச்சிட்டாரு. அவர் இதையும் மீதியும் குடிச்சு இறந்து போயிட்டாருன்னா நம்ம மட்டும் இருந்து என்ன பண்ண, நம்மளும் செத்துருவோம் அப்படின்ட்டு வேகமா அந்த விஷத்தை குடிச்சிடறான். குடிச்சு அப்படி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா சித்தார்த்துக்கு வந்து செகண்ட் தாட் வருது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க மனசுல அந்த ஒரு சனம் மட்டும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது முடிஞ்சிடும். அது கொஞ்சம் கடந்துட்டாங்க, அந்த ஒரு செகண்டை கடந்துட்டாங்க, அந்த சூழ்நிலையை கடந்துட்டாங்கன்னா அந்த தற்கொலை முடிவுல இருந்து அவங்க வெளில வந்துருவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா சித்தார்த்துக்கு ஒரு செகண்ட் தாட்டு, நம்ம ஏன் வந்து வாழக்கூடாது அப்படின்னு வந்து பிரதீக்ஷாட்டு கேட்குறாரு. ஐயோ, கையில இருக்கு விஷம், பாதி விஷம் அவர் குடிச்சாருல அது இருக்கு, நம்ம ஏன் வாழக்கூடாது அப்படின்னும் போது பிரதீக்ஷா சொல்றான், அடே முட்டாள், இதுதானே நான் சொன்னேன், இப்படி நான் விஷம் குடிச்சிட்டேன், நீ இப்படி பேசுறியே அப்படின்னோடனே நான் உன்னை காப்பாத்திடுறேன், நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை காப்பாத்திடுறேன், நீ நானும் சந்தோஷமா வாழ்வோம், நிச்சயமா நான் உன்னை காப்பாத்திடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாதி விஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே தூக்கி கண்ணாடி வெளியே தூக்கி போட்டு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமா கொண்டு வந்து, அதாவது வந்து கேர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு நம்பர் 1 ஹாஸ்பிட்டல், அதை கொண்டு வண்டியை நிறுத்துறாரு. சிஸ்டர் நர்ஸ் டாக்டர் அப்படின்னு கத்துறதை வந்து பார்த்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின் போது விஷம் குடிச்சிட்டாங்க அப்படின்னோட ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வராங்க, கொண்டு போறாங்க, உள்ள கொண்டு போய் ஐசியூல அட்மிட் பண்றாங்க. இது அந்த பிரதீக்ஷா அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் விஷம் குடிச்சிருக்கிறாரு, இவரையுமே சித்தார்த் ரெட்டியுமே ஐசியூல அட்மிட் பண்றாங்க. வேற ரூம்ல இருக்காங்க, ரெண்டு பேருமே இன்டென்சிவ் கேர்ல அட்மிட் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்றாங்க பிரதீக்ஷா அம்மாக்கு, இந்த மாதிரி நீங்க நடிகை பிரதீக்ஷாவுடைய அம்மாவா? ஆமா அப்படின்னா, உங்களுடைய மகன் வந்து விஷம் குடிச்சு சீரியஸான கண்டிஷன்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கேர் ஹாஸ்பிட்டல்ல, உடனே ரஷ் அப் பண்ணி வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உடனே என்ன பண்றாங்கன்னா, இப்பதானே நம்ம கிட்ட நல்லா பேசுறா, இப்பதானே சித்தார்த்தோட வெளியில போறேன், அந்த படத்தோடைய புது படத்தை டைரக்டரை பார்க்க போறேன் எல்லாம் சொல்லிட்டு போனா அது எப்படி வந்து அதுக்குள்ள விஷம் சாப்பிடுவா? என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே நடந்திருக்க வாய்ப்பிலேயே யாரோ வந்து ட்ரால் பண்றாங்க, யாரோ வந்து கிண்டல் பண்றாங்க, இது இப்போ ஃபேக்கான கால் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரதீக்ஷாவோட செல்போனுக்கு உடனே போன் பண்றாங்க, எடுக்கவே இல்லை. 7-8 தடவை பண்றாங்க, எடுக்கல. அவங்களுக்கு பதட்டமாது, இது உண்மையா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் அவங்களுக்கு வருது. உடனே அந்த பெரியப்பா பொண்ணு பியூட்டி பார்லர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணி என்னாச்சு அப்படின்னா அவங்க இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல திடீர்னு இப்படி சொல்றாங்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, சரி நீ வா, எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கிருஷ்ணாங்கிற பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. பிரதீக்ஷா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இன்டென்சிவ் கேர்ல இருக்காங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க பிரதீக்ஷாவோட அம்மாவை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சித்தார்த் ரெட்டியோட அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போக வர, அவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாம் போக வர இருக்காங்க. காரணம் பணம். பெரிய ஒரு செல்வமா அவங்க இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த பணபலத்தை பயன்படுத்தி, அரசியல் செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி அவங்க சகஜமா போறாங்க வராங்க. ஆனா பிரதீக்ஷாவோட அம்மா வந்து வாசல்லே தடுத்து நிறுத்தப்படுறாங்க. என் மகளுக்கு என்னாச்சுன்னும் போது விஷம் குடிச்சிருக்கிறாங்க, நாங்க மேக்சிமம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லி வாசல்லே தூங்காம பாத்தீங்கன்னா பிரதீக்ஷாவோட அம்மா, அந்த தம்பி கிருஷ்ணா, அந்த அக்கா பொண்ணு, ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரு 10-15 பேர் எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க, பிரதீக்ஷா எப்படின்னு டாக்டர் காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில. ஸோ இப்படி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. ஒரு 9 மணி இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்து வெளியில வராங்க, அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து, பிரதீக்ஷா வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ல மோஷன் போயிட்டாங்க, அதனால வந்து மாற்று துணி வேணும் இருக்கா அப்படின்னும் போது இவங்க சொல்றாங்க, நான் எமர்ஜென்சியா கிளம்பி வந்தோமா, எதுவுமே இல்லை, உடனே வேணுமே அப்படின்னோட தம்பி கிருஷ்ணா இருக்காரு இல்லையா, அவரை கிட்ட சாவியை கொடுத்து ஒரு சொந்தக்காரவங்களை கூட அனுப்பிச்சு போய் அக்காவுடைய ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னோட அவர் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி வந்து நர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க அந்த அம்மா, அத பிரதீக்ஷா அம்மா. அவங்க போய் நர்ஸ் போய் அந்த ட்ரெஸ்ஸை வந்து மாத்துறாங்க பிரதீக்ஷாக்கு, ஸ்கிரீனை போட்டுட்டு மாத்தி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு டாக்டர் வந்து அந்த ரூம்ல இருந்து வராரு. வந்து பிரதீக்ஷா வந்து எங்களால காப்பாற்ற முடியல, எவ்வளவோ போராடணும், ஆனா அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த டாக்டர் வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா கத்தி அழுகிறாங்க. பிரதீக்ஷா உள்ள ஓடி போய் பாக்குறாங்க, கதறாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கதறாங்க, தம்பி அழுகிறாரு, எல்லாருமே அழுகிறாங்க. இந்த அழுகை சத்தம் வந்து பக்கத்து ரூம்ல இருக்கிற சித்தார்த்து கேட்குது. சித்தார்த்து கேட்டு என்னாச்சு பிரதீக்ஷாக்கு, ஏன் எல்லாரும் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
நான் பார்க்கணும், பிரதீக்ஷாக்கு என்னாச்சு, இறந்துட்டதா சொல்லி கத்துறாங்களே, நான் பார்க்கணும்னு சொல்லி. ஏன்னா காதலன், உண்மையான காதலன், எப்படி பிரதீக்ஷா காப்பாத்திடலான்னு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க வெளியில, அதாவது பிரதீக்ஷா பாக்குறதுக்கு வெளியில எந்திரிச்சு ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தடுக்கிறாங்க. இப்ப சூழ்நிலை சரியில்லை, போகக்கூடாது, படு உனக்கும் முடியல, படுன்னு சொல்லி தடுத்துடுறாங்க. கரெக்டா போலீஸ் வராங்க, இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. இவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஸோ இவர் மேல வந்து தற்கொலைக்கு அவரே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணது ஒரு தப்பு, அது சட்டப்படி குற்றம். அது ஒரு வழக்கு. தற்கொலைக்கு தூண்டிருக்காரு ஒருத்தரை, காதலிய பார்ட்னரை, அந்த தூண்டுதலின் பேர் அவங்க விஷம் சாப்பிட்டு அவங்க இறந்தும் போயிட்டாங்க போது அந்த 2 வழக்கு, தற்கொலைக்கு தூண்டி அதனால இறந்தாங்கிற வழக்கை வந்து பதிவு பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றது இந்த கேர் ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாடியை வந்து காந்தி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான்னு தெரியல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான். அங்க வந்து இந்த பாடியை வந்து பிரதீக்ஷாவோட பாடியை அனுப்புறாங்க. அங்க வந்து அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மகளை பார்க்க விடுங்க, என்னுடைய மகளுடைய உடம்ப பார்க்க விடுங்க, ஏன் என் மகளை வந்து பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க டாக்டர்ஸ்ட. அப்ப அந்த டாக்டர் வந்து சரி காமிக்க சொல்லுங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி மார்ச்சுரியில போய் பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்க அம்மா போய் மார்ச்சுரியில மகளை பார்க்கறாங்க, தடவி பார்க்கறாங்க. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடது கை இருக்குல்ல, இதை வச்சு இப்படி அமுக்குனதுக்கான தடயங்கள் பதிஞ்சிருக்கு. கை குறவலையை நெரிச்சு கொண்ட மாதிரி, மார்பகங்கள், வயிறு, தொடை, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த காயங்கள் இருந்திருக்கு. அப்புறம் செமனுடைய ட்ரேஸ், அதாவது வந்து இந்த ஸ்பெர்ம் ட்ரேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து காஞ்சி போன மாதிரி ஒரு ட்ரேஸ் இருக்கு. இதெல்லாம் அவங்க அம்மா வந்து ரொம்ப, அதாவது மகளுடைய உடம்ப அங்கங்கமா பாக்குறாங்க, என்ன நடந்திருக்கும், எப்படி இது நடந்திருக்கும், எப்படி இது தற்கொலையா இருக்கும், தற்கொலைன்னு சொல்றாங்களே, எப்படி காயங்கள் இருக்கு, இங்க இந்த தொடையில எப்படி நகைக்கீரல்கள் வந்துச்சு, இப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. டாக்டர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, அம்மா நாங்க வந்து இது வேற ஹாஸ்பிட்டல், இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு வந்திருக்கு, அட்டாப்சிக்கு. இந்த மருத்துவம் பண்ண ஹாஸ்பிட்டல் வேற ஹாஸ்பிட்டல், அங்கதான் நீங்க போய் கேட்கணும், இந்த சந்தேகங்கள்லாம் எங்க கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசாம இருக்காங்க. அட்டாப்சி பண்ணி பாடியை வந்து பிரதீக்ஷா அம்மாட்ட கொடுக்குறாங்க. இவங்க பக்கத்துல இருக்கிற சொந்த ஊர்ல கொண்டு போய் எரிச்சு காரியமெல்லாம் முடிச்சு 4-5 நாள் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து இதுல வந்து இந்த மாதிரி எனக்கு சந்தேகம்லாம் இருக்கு, கை தடயங்கள் இருக்கு, அப்படி நெஞ்சில தொடையில எல்லாம் காயங்கள் இருக்கு, வயிற்றுல எல்லாம் காயங்கள் இருக்குன்னும் போது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க விஷம் சாப்பிட்டுருந்தாங்க இல்லையா, அதை வந்து வாந்தி எடுக்க வைக்கிறதுக்காண்டி கிளிப்பு போடுவோம் நாங்க. அப்படி மெடிக்கலா கிளிப்பு போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாணியை கரைச்சி வாயில ஊத்துவாங்க. அந்த இது முடியாம வந்து பாத்தீங்கன்னா வாந்தி எடுப்பாங்க, அது வயிறு கிளீன் ஆயிரும். இப்படி வந்து பண்ணுவாங்களான்னு எனக்கும் தெரியல. அவங்க சந்தேகங்கள் எழுப்பி இருக்கிறாங்க. அங்கங்க காயங்கள் இருந்திருக்கு அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து அதை பம்ப் பண்ணி வெளியெடுக்க முயற்சி பண்ணோம். 2-3 டாக்டர் சேர்ந்து அமுக்கி வந்து அதை வந்து விஷத்தை வெளியெடுக்க ட்ரை பண்ணோம். அப்ப காயங்கள் ஏற்பட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தேகத்தையே கொடுக்குது. இந்த சந்தேகத்துல அவங்க அம்மா வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணு சொல்றாங்க, அவங்க அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுல ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா, இந்த மாதிரி பிரதீக்ஷா வந்து பியூட்டி பார்லர்ல இருந்து கூப்பிட்டு போனாரு. போற வழியில பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்றுருக்கு. சித்தார்த் ரெட்டியோடைய 4 நண்பர்கள் அந்த காருக்குள்ள ஏறி இருக்காங்க. 4 நண்பர்கள் ஏறினதை பிரதீக்ஷா வந்து பெருசா எதுவும் நினைக்கல. காரணம் என்னன்னா, ஏற்கனவே வந்து காதலனோட பல இடங்களுக்கு போகும்போது இந்த 4 நண்பர்கள் வரப்போக இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் தானே, காதலனோட ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேஷுவலா எடுத்திருக்கிறாங்க. இந்த கார் வந்து ஒரு பண்ணை வீட்டுக்குள்ள போய் நின்றுருக்கு. அந்த பண்ணை வீட்டுல வந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மோட்டிவ் என்ன அப்படின்னா, வந்து இனிமே வந்து பிரதீக்ஷா நமக்கு கிடைக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பாதிப்பு ஏற்படுத்துற ஒரு மனநிலை அந்த பையனுக்கு வந்திருக்கு, சித்தார்த் ரெட்டிக்கு. அப்ப நமக்கு கிடைக்காத அந்த பொருளை வந்து நம்ம வந்து சிதைச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நண்பர்களோட சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. இது வந்து கேங் ரேப் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2002 இருந்து அதாவது வந்து லோயர் கோர்ட், அதாவது ட்ரையல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அங்க நடத்தி அங்க அந்த கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா 5 வருஷம் அந்த இவருக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க தற்கொலைக்கு தூண்டினதுக்கு. அதை அப்பீல் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கோர்ட்டுக்கு போறாரு. அங்க வந்து அந்த தண்டனையை குறைக்கிறாங்க 2 வருஷமா. அங்கேயும் வந்து பத்தி பிரதீக்ஷா அம்மா வந்து இது கொலைன்னு சொல்லி வாதாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டனையும் எனக்கு குறைக்கணும், நான் தூண்டல, நான் காரணம் இல்லை, 2 பேரும் காதலர்கள், 2 பேரும் சேர்ந்துதான் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவு எடுத்தோம். ஆனா பாத்தீங்கன்னா துரதிருஷ்டவசமா அவ இறந்துட்டா, நான் வந்து உயிரோட பொழைச்சிட்டேன் அப்படின்னு வந்து நான் காரணம் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு.
அங்கேயும் பிரதீக்ஷா அம்மா வந்து இது கொலை வழக்கா வந்து சொல்றாங்க. ஸோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா பிரதீக்ஷா அம்மா சொல்ற விஷயங்களுக்கு ஆதாரங்கள் கொடுக்க முடியல. இந்த அட்டாப்சி பண்ணார் இல்லையா ஒரு டாக்டர், அவர் முனுசாமின்னு ஒரு டாக்டர், அவர் வந்து இது கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எழுதியிருக்காரு, சந்தேகப்படும்படி எழுதியிருக்கிறார். ஆனா ஊர்ஜிதப்படுத்தி எழுதல. எப்பவுமே இந்த மாதிரியான மெடிக்கல் ரிப்போர்ட்ல கொலையா இருக்கலாம் அப்படின்னு நீங்க எழுதுனீங்கனாலே அது வந்து நிரூபிக்க முடியாது. கொலைதான் எழுதணும், இல்ல கொலை இல்லைன்னு எழுதணும், அப்பதான் அதை வந்து நிரூபிக்க முடியும். ஸோ கொலையா இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தில் எழுதியிருக்காரு. வயிற்றுல விஷம் இருக்குங்கிறத அவரும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த டாக்டரே வந்து தப்பான ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த டாக்டரே அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரதீக்ஷா அவரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சித்தார்த் ரெட்டியோட அப்பா அம்மாவோட இன்ஃபுளுன்ஸ்ல இதை பண்ணியிருக்கிறாங்க, டாக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க, அது அந்த அந்த ரிப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கோர்ட்ல எடுத்துக்கல அப்படின்றது ஒரு விஷயமோ. போலீஸே வந்து இந்த கார் எங்க போச்சு, பியூட்டி பார்லர்ல இருந்து எங்க வந்து இது வந்து நிஜமாவே ஒரு ஹைவேல நின்னுச்சா இல்ல ஒரு பண்ணை வீட்டுக்குள்ள நின்னுச்சா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சரியா கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னன்னா 2002 சிசிடிவிகள்லாம் பெருசா அவைலபிள் இல்லை. அதனால தடயங்கள் துப்புகள் வந்து பெருசா வந்து கிடைக்காதனால இது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இது கொலை வழக்கு கிடையாது, இது வந்து தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்தாங்கல்ல 5 வருஷம் சித்தார்த் ரெட்டிக்கு, அந்த தண்டனையே மறுபடியும் கொடுத்து இப்ப யூஎஸ்ல இருக்காரு சித்தார்த் ரெட்டி. அவர் வந்து சரணடையணும் 4 வாரத்துக்குள்ளன்னு சொல்லி இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அந்த 5 வருஷ தண்டனையை அவர் அணிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன தீர்ப்பா இருக்கிறதுனால இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்றதுக்கு இனிமே வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் இந்த 5 வருஷ தண்டனை சித்தார்த் ரெட்டி வந்து அணிவிக்கணும். எதுக்குன்னா தற்கொலைக்கு தூண்டி அந்த பெண் இறந்து போனதுனால. அவங்க அம்மா கொலைன்னு சொல்லிட்டு வந்தாங்க, கேங் சொன்னாங்கல்ல, அதை அவங்களால கடைசி வரைக்கும் நிரூபிக்க முடியல. இருந்தாலும் அவங்க அம்மா இப்ப இருக்கிற ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து எப்படின்னா ஒரு கேங் ரேப் தான், ஆனா வந்து சரியான ஆதாரங்களை என்னால கொடுக்க முடியல, ஆனாலும் நீதி வெல்லும், அதாவது கடவுள் தண்டனை வந்து அந்த சித்தார்த் ரெட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சித்தார்த் ரெட்டி அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாரு. அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டாரு, குழந்தை குட்டியோட யூஎஸ்ல இருக்காரு. ரொம்ப ஷாக்கிங்காகவும் கஷ்டமாகவும் இருக்கு சார். யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.